இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இப்ப நம்ம பார்க்க போறது இரண்டாம் நிலை சான்றுகள்ல சரிதைகள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க போறோம். சரிதைகள்லயே ரெண்டு இருக்கு, சுயசரிதைகள், சரிதைகள். அதாவது சுயசரிதைகள் அப்படின்னா, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களை பத்தி நீங்களே எழுதுறதுக்கு பேரு தான் சுயசரிதை, அதாவது ஆட்டோபயோகிராபி அப்படின்னு சொல்லுவோம். சரிதைகள் அப்படின்னா நம்மளை பத்தி வேற யாராவது எழுதுறதுக்கு பேரு சரிதைகள், பயோகிராபி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய பாடத்துல 16ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த அரசர்கள் பற்றிய முழுமையான செய்திகளை இந்த சுயசரிதைகள் நமக்கு தருது. அதுல பாபருடைய பாபர் நாமா, பாபர் அவரை பத்தின எழுதின புக்கு தான் பாபர் நாமா. 16ஆம் நூற்றாண்டுல உள்ள சுயசரிதைகள் எப்படியெல்லாம் அந்த மன்னர்களை பத்தி சொல்லுச்சோ, அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மன்னர்களுடைய சுயசரிதைகளும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. தசுக்கி ஜஹாங்கிரி அப்படிங்கிற நூல் ஜஹாங்கீர் தன்னுடைய வாழ்க்கை நினைவாக தன்னை பத்தியே எழுதிக்கிட்ட நூல் தான் தசுக்கி ஜஹாங்கிரி. இதுவரை நம்ம சுயசரிதைகள் பார்த்துட்டோம். இப்போ சரிதைகள் பார்க்க போறோம். அபுல் பாசல் அப்படிங்கிறவரு ஐனி அக்பரி, அக்பர் நாமா அப்படின்னு 2 நூல்களை எழுதியிருக்காரு. அபுல் பாசல் எழுதின நூல் என்னன்னா ஐனி அக்பரி, அக்பர் நாமா. பாபருடையது பாபர் நாமா, பாபான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம, பாபரின் பாபர் நாமா. அக்பருடைய அரசாட்சியை பற்றி எழுதப்பட்ட நூல் என்ன அப்படின்னு சொன்னா தபகத் இ அக்பரி. அந்த தபகத் இ அக்பரி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யாரு அப்படின்னா நிஜாமுதீன் அகமத் அப்படிங்கிறவர் தான் இந்த தபகத் இ அக்பரி அப்படின்ற நூலை எழுதினாரு. இந்த நூல்ல மன்னர் அக்பரை பத்தின நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஜோதா அக்பர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்பர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, மதம் நல்லிணக்கத்தோட இருந்தாரு, ராஜபுத்திரர்களுடைய தொடர்பு வச்சுக்கிட்டாரு, அதனாலதான் ராஜபுத்திர இளவரசிய மணந்தாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜோதா அக்பர் அப்படிங்கிற படத்துல மிக தெளிவா சொல்லியிருப்பாங்க. உங்களால முடிந்தா அந்த படத்தை பாருங்க. இந்த நிஜாமுதீன் அகமத் எழுதினது தபகத் இ அக்பரின் பார்த்தோம். இந்த நூல் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்குமா. அபுல் பாசல் என்ன செஞ்சிருப்பாரா, ஐனி அக்பரி, அக்பர் நாமால கொஞ்சம் மிகைப்படுத்தி எழுதியிருப்பாரு. ஆனா இது அப்படி கிடையாது, உள்ளத உள்ளவாறு எழுதியிருப்பாங்க. பதானி அப்படிங்கிறவரு 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரு. பதானி ஒரு புத்தகத்தை எழுதினாரு, தாரிக் இ பதானி. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்ததும் அக்பருடைய ஆட்சியை பத்தி தான் இந்த புத்தகமும் சொல்லுது. இந்த புத்தகம் 3 தொகுதிகளை கொண்டிருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னா, முதல் தொகுதி அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி. அக்பர் எப்படியெல்லாம் ஆட்சி செய்தார், தன்னுடைய எல்லைகளை எப்படி விரிவுபடுத்தினார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த முதல் பாகத்துல இருக்குமா. அடுத்து 2வது தொகுதி என்ன இருக்கும் அப்படின்னா, அக்பருடைய நிர்வாகம் தொடர்பான செய்திகள் நிறைய இருக்கும். குறிப்பா மத கொள்கைகள் நிறைய இருக்கும். அடுத்தது 3வது தொகுதியில என்ன இருக்கும்னா, முஸ்லிம் மத பிரமுகர்கள், அறிஞர்கள், அவருடைய அரசவையில இருந்த கவிஞர்கள், இவங்களை பற்றியெல்லாம் பேசுகின்ற ஒரு தொகுதி தான் 3வது தொகுதி. அப்போ இந்த புத்தகம் 3 தொகுதியை கொண்டிருக்கிறது. 3 தொகுதிகளுமே அக்பருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுது. பாபர் நாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது பிற மொழி சொல். பாபர் நாமா அப்படின்னா வரலாறு, நாமா அப்படின்னா வரலாறு, பாபருடைய வரலாறு அப்படிங்கிறது பொருள். அடுத்து ஐனி அக்பரி, அக்பரி அப்படின்னா அக்பருடைய நிர்வாகம். அதுக்கடுத்ததா அக்பர் நாமா. அக்பர் நாமா ஏற்கனவே நம்ம நாமான்னா வரலாறுன்னு பார்த்துட்டோம். அக்பருடைய வரலாறு.
இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்ல 2ஆம் நிலை சான்றுகள் நம்ம பார்க்க போறோம். 2ஆம் நிலை சான்றுகள்லாம் என்னென்னு பார்த்தோம். இலக்கியங்கள், வரலாற்று நூல்கள், சரிதைகள், பயணக் கட்டுரைகள், இதெல்லாம் 2ஆம் நிலை சான்றுகள்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது பயணக் கட்டுரைகள். பயணக் கட்டுரைகள் அப்படின்னா என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இங்க வந்து தங்கியிருந்து இங்க உள்ள மக்களுடைய பழக்க வழக்கங்கள், நாகரிகங்கள்லாம் எப்படியெல்லாம் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க, இந்த மாதிரி விஷயங்களை குறிப்புகளா எடுத்துட்டு போய் தன்னோட நாட்டுல போய் அங்க போய் எழுதி வச்சாங்க, இங்கேயும் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பயண கட்டுரைகள் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு பயணியோட பேர் தான் மார்க்கோ போலோ. 13ஆம் நூற்றாண்டுல வர்றாரு. அப்ப பாண்டியர்கள் வந்து நம்மளுடைய தமிழகத்துல ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்காங்க. பாண்டிய அரசு வந்து ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சக்தியா மாறிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துலதான் மார்க்கோ போலோ வெனிஸ் நாட்டுல இருந்து வர்றாரு. தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வர்றாரு. தூத்துக்குடி மாவட்டத்துல காயல் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கு. அங்கேதான் 2 முறை வருகை தந்திருக்காரு. துறைமுகம் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கப்பல் வந்து போற இடம் துறைமுகம்னு சொல்லுவோம். இந்த துறைமுகம் எப்படி இருந்ததா மார்க்கோ போலோ எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, அரேபியால இருந்தும் சீனாவில இருந்தும் நிறைய கப்பல்கள் வந்து நிரம்பி இருந்த ஒரு துறைமுகமா இருந்தது காயல் துறைமுகம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயண குறிப்புல எழுதி வச்சிருக்காரு. அவரு எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு சொன்னா, சீனாவில இருந்து கப்பல்ல இங்க வந்ததாக அவர் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காரு தன்னுடைய குறிப்புகள்ல. இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரேபியால இருந்தும் பாரசீகத்துல இருந்தும் ஆயிரக்கணக்கான குதிரைகள் வந்து கடல் வழியா தென்னிந்தியாவில இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 11ஆம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்த ஒரு வெளிநாட்டு பயணியோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா அல் பருனி. இவர் யாருடைய காலகட்டத்துல இங்க வந்தாரு அப்படின்னா, கஜினி மாமூது. அவர் வந்து இங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இங்க வந்து 10 வருடங்கள் வந்து தங்கி இருக்கிறாரு. கஜினி மாமூது என்ன மாதிரி படையெடுத்து போறாரு, எப்படியெல்லாம் ஆட்சி செய்யறாரு, எங்கெல்லாம் போறாரு, இந்த மாதிரி விஷயங்களை அவர் கூடயே இருந்து குறிப்புகள் எல்லாம் எழுதி வைக்கிறாரு. இவர் இங்க வந்து சமஸ்கிருதம் நல்லா கத்துக்கிட்டாரு. இந்தியாவோட சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்காரு. அல் பருனி யாருடைய காலத்துல வந்தாரு அப்படின்னா, கஜினி மாமூது காலத்துல வந்தாரு. அதுக்கடுத்து 13ஆம் நூற்றாண்டுல மார்க்கோ போலோ வந்தாருன்னு பார்த்தோம். இப்ப 14ஆம் நூற்றாண்டுக்கு இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணியோட பேர் என்னன்னா இபன் பதூதா. இவர் வந்து அரேபியாவில பிறந்த மொரோக்கோ நாட்டு பயணி தான் இபன் பதூதா. இவர் வந்து எங்க இருந்து வந்திருக்காரு அப்படின்னா, நல்ல மேப்பை பாருங்க, எகிப்து பாருங்க இங்க இருக்கு. எகிப்துல இருந்து இப்படியே மத்திய ஆசியா வழியா அப்படியே இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நம்ம நிறைய வெளிநாட்டு பயணிகள் பாக்குறோம், அப்ப நமக்கு குழப்பமா இருக்கும். அப்ப எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இவர் மொரோக்கோ நாட்டு பயணியா எந்த நாட்டு பயணி அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மொய்யி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொய்யி. அப்ப மொய்யின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மொரோக்கோ நாட்டு பயணி யாரு அப்படின்னா இபன் பதூதா அப்படின்றது எப்பவுமே நீங்க மறக்க மாட்டீங்க. இந்த இபன் பதூதா ரிக்லா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அது வந்து முழுவதும் பயணங்களை பத்தி தான் இருக்கு. என்ன மாதிரி பயணங்கள்னா, தான் என்னென்ன நாட்டுக்கெல்லாம் பயணம் செய்ததையும் சந்திச்ச மக்களை பத்தின விவரங்களையும் அதுல எழுதியிருக்காரு. அப்ப இபன் பதூதா எழுதிய நூல் என்ன அப்படின்னா ரிக்லா. ரிக்லாக்கு இன்னொரு பேரு பயணங்கள். இந்த இபன் பதூதா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எகிப்து தான் செல்வம் கொளித்த நாடு அப்படின்னு சொல்றாரு. இவரும் பல நாடுகளுக்கு பயணம் செய்ததுனால எகிப்து தான் செல்வம் கொளித்த நாடு அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவோட வணிகம் அனைத்தும் எதன் வழியா நடைபெற்றது அப்படின்னா எகிப்து வழியா தான் நடைபெற்றது. அதனாலதான் எகிப்து தான் செல்வம் கொளித்த நாடு அப்படின்னு சொல்றாரு. இவர் தன்னுடைய பயண குறிப்புல என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுல ஜாதி அமைப்புகள் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, சதி அப்படின்றதும் ஒண்ணு இருக்கு. சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல். அதாவது கணவன் இறந்த உடனேயே மனைவிக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க என்ன செஞ்சிடணும், அந்த தீயிலேயே அவங்களும் விழுந்துடணும். அதுக்கு பேரு தான் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாடுபட்டு தான் இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியாவுல முற்றிலும் ஒழிச்சாங்க.
வெளிநாட்டு துறைமுகங்கள்ல விறுவிறுப்பா நிகழ்ற இந்திய வணிகத்தை பத்தி தன்னுடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு. கடல்ல வலம் வந்த இந்திய கப்பல்கள், இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த கப்பல்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னுடைய புத்தகத்துல, ரிக்லா அப்படின்ற புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, டெல்லி ஒரு மிகச்சிறந்த நேர்த்தியான பரந்து விரிந்த நகரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பயண நூல்ல குறிப்பிட்டிருக்காரு. தென்னிந்தியாவை பொறுத்த மட்டிலும், அதாவது விஜயநகர பேரரசுக்கு பல அயல் நாட்டு பயணிகள் போயிருக்காங்க. அவங்கெல்லாம் விஜயநகர பேரரசை பத்தி ஒரு முழுமையான செய்திகளை எழுதி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அதுல 1420 இத்தாலியை சேர்ந்த நிக்கோலா கோண்டி வந்திருந்தாரு. 1443 அப்துர் ரசாக் அப்படின்னு ஒரு வெளிநாட்டு பயணி மத்திய ஆசியாவில் உள்ள கீரட் நகர்ல இருந்து வருகை புரிந்தாரு. எங்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தார். இவரு எந்த இடத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, மத்திய ஆசியாவிலேயே மாபெரும் அரசன் அப்படின்னு செங்கிஸ்கான சொல்லுவோம். அந்த செங்கிஸ்கானுடைய அரசவை இருந்த இடத்துல இருந்து இவர் வந்திருக்காரு. 1522 போர்ச்சுகீசிய பயணி டோமிங்கோ பயஸ் விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தார். இந்த டோமிங்கோ பயஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, போடோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிருவோம். போடோ அப்படின்னா போர்ச்சுகீசிய பயணி டோமிங்கோ பயஸ். அப்ப 3 பேரு விஜயநகர பேரரசுக்கு வருகை தந்திருக்காங்க. நிக்கோலா கோண்டி, அப்துர் ரசாக், டோமிங்கோ பயஸ். இப்ப இந்த பாடம் முடிந்தது. அல்பரூனி கஜனி மாமுதோட 11ஆம் நூற்றாண்டுல இந்தியா வந்தாரு. சோமநாதபுர படையெடுப்புகளை குறித்த துல்லியமான விவரங்கள் எல்லாமே இவரால ஆராய்ச்சியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான். இவரு தாஹ்யூக் இ ஹிந்த் அப்படிங்கிற நூல்ல இந்தியாவோட நிலைகள், அதாவது இந்தியா எப்படிப்பட்ட நாடு, இந்தியர்களோட சமுதாய சிந்தனை எப்படி இருந்தது, சமூக விதிகள் எப்படி இருந்தது, என்னென்ன மதங்கள் இங்க பின்பற்றப்பட்டுச்சு, இந்திய மக்களோட பழக்க வழக்கங்கள், சமய சடங்குகள், இந்தியர்களோட அரசியல், இந்த மாதிரி நிறைய தகவல்களை இந்த புக்ல கொடுத்திருக்காரு. நம்ம என்ன செய்வோம்? கேள்விகளுக்குள்ள போவோம்.